ஏய், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படியா? ஆமா. கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். இந்த பால் குடி. சரி. உன்னு கூட இந்த நைட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கும். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்பு உறவுகளே. இப்ப பொண்ண காணோம்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. மணி 3 ஆகுது, 3:30 ஆகுது. ஃபோன் பண்ணி கேட்டா, "வந்துருவேன். மண்டபத்துக்கு நேரா வந்துடுறேன். முட்டை கலக்கி, நீ இப்படியாடி பேசுற? இருடி. நீ முட்டை கலக்கியா இருந்தா நாங்க அப்படியே தொக்கு பரோட்டா போட்டு சாப்பிட மாட்டோம்." அழகர் விடுவாரா என்ன? கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்கங்க தேட ஆரம்பிக்கிறாரு. மாயாண்டி ஒரு மாதிரி ஆகுறாரு. அப்பா அப்படி ஆகுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்களா? இப்போ எல்லாரும் மண்டபத்துக்கு போகிறாங்க. மணி 5, 6 ஆகுது. என்ன புள்ளைய காணுமே, ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. எல்லா இடத்துலையும் அலசி ஆராய்ஞ்சு தேடினா இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பூங்கொடி எங்க? அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. பொண்ணு வீட்டுக்காரவங்க சாரிங்க. மாயாண்டி மஞ்சமலை குடும்பம் வந்து மாயாண்டி குடும்பத்தை வச்சு எங்கே என் புள்ள அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவள் இன்னைக்கு போகணும், கிளாஸுக்கு போகணும்னு போனா. ஐயா, அவள் போகணும்னு சொன்னால் நீங்கள் விடுவீங்களா? யார்கிட்ட காது குத்துறீங்க? இது யார் தெரியுமா? பாட்டி, பூங்கொடி பாட்டி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பிள்ளை எங்கடா வச்சிருக்கீங்க? இவன்னு கத்த ஒரே கலவரம் நடக்குது. நடிக்காதீங்க. 2 பேரும் இதே சொன்னா என்னங்க அர்த்தம்? இங்க பாரு, எங்க குடும்பத்தை ஏற்கனவே அசிங்கப்படுத்தினேன். இப்ப மறுபடியும் அசிங்கப்படுத்த போறியா? மஞ்ச மலங்க பேச்சு இருந்துட்டு 2 குடும்பமுமே அந்த பிள்ளைக்கு தான். இது புருஷன், அது அண்ணன். யாருக்குங்க பேசும்? எங்க எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு புருஷன் தான் தப்பு பண்றான்னு தெரியுது. அதனால ரொம்ப கெஞ்சுது. ஆனா முடியாது. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் புள்ளடி, என் தங்க விக்கிறவடி, அப்பா அப்பான்னு உயிரை விடுறவடி அப்படி இப்படின்னு ஓவரா கத்த. மாயன் இருந்துட்டு, மச்சான் மச்சான் இருங்க இருங்க, அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு தாங்க போச்சு, போய் புழுகாதீங்க அப்படிங்கிறாங்க. ஊரே கலைபரமாகுது. அந்த மண்டபத்துக்கு வந்த எல்லாரும், ஒய்யா முயன் என்னாச்சு என்னாச்சு? பொண்ணு காணுமா. அது ஏற்கனவே ஓடி போன பொண்ணு தானே. எங்கேயா ஓடி போச்சு? இந்த வீட்டு ஆம்பளை தான் தூக்கிட்டு போனேன். இப்போ யார் தூக்கிட்டு போயிருப்பா? அவனே தான் தூக்கிட்டு போயிருப்பானா அப்படின்னு ஆளாளுக்கு பேசுறாங்க. எப்படியா அவன் தூக்கிட்டு போவேன்? அவன் தானே கட்டிக்க போறேன், அப்புறம் எப்படி தூக்கிட்டு போவேன்? ஆமால்ல, அப்ப வேற யாராவது தூக்கிட்டு போயிருப்பானா? ஒருவேளை பார்த்திருந்த மாப்பிள்ளை தூக்கிட்டு போயிருப்பானா? இப்படி கண்ணு காது மூக்கு வச்சு பேச, ஐயோ ஐயோ அப்படின்னு ரொம்ப இதா பேசுறாங்க. பார்த்தா மாயாண்டிய பிடிச்சிட்டு, ஏன்டா இப்ப தெரியுதா என் குடும்பம் எப்படி அசிங்கப்பட்டு நின்னுச்சு பொண்ணு இல்லாம? இப்ப என்ன கஷ்டப்படுறீங்கன்னு இப்போ புரியுதாடா உங்களுக்கு? இப்பாச்சும் புரியுதாடா? அப்போ கொஞ்சம் இருங்க, தள்ளுங்க அப்படின்னு அழகரம்மா வர்றாங்க. நாங்க புரியணுங்கிறக்காண்டி உங்க பொண்ணை மறைச்சு வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. இந்த இந்த வேதனை உங்களுக்கு புரியுதான்னு தான் கேட்டேன். ஏங்க, ஒரு பொண்ணை காணணும் இப்படியா கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க? பறக்க வேணாமா? இந்நேரம் தேடி இருக்கலாமே. எனக்கு என்னமோ உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது. அதனாலேயே என் பொண்ணை நீங்கள் தான் முடிச்சு வச்சுருக்கீங்க. அதனால தான் நாங்கள் தைரியமாக நிற்கிறோம். இங்கே பாரு மஞ்சமலை, எங்ககிட்ட எதுவுமே தெரியாது. எங்ககிட்ட உங்கள் பொண்ணு இல்லை, சொல்கிறத கேளு அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சும்மா நடிக்கிற மாதிரி, இங்கே பார், என் பொண்ணு மட்டும் வரல, நான் பார்த்துக்கிறேன், உங்களை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில் வாடா பொண்ணை போய் தேடுவோம் அப்படிங்கல. ராஜாத்தி சந்தோஷம் அப்படின்னு நினைக்குது. ஆனால் பேச்சு பார்க்குது. அந்த கருப்பு வந்து சாமி ஆடினாரே, அது பொய்யா? 2 குடும்பம் ஒன்றாக போகுதுன்னு சொன்னாங்களே, அது பொய்யா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேல. இங்கே பார், எங்க அழகரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அழகரை காணோன்னே முடிஞ்சு போச்சு, அப்போ இவன் தான் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. அடுத்த செகண்ட் எல்லாம் திட்டிட்டு வெளில கிளம்புனா, பைக்கில் கூட்டிகிட்டு வாராரு அழகர். அழகர் வாராரு வாராரு அப்படிங்கிற மாதிரி பூங்கொடியை கூட்டிகிட்டு வந்தால் அப்படி அதிர்ச்சி ஆகிறாங்க. தான் இவன் தான் கடத்திட்டு போயிருக்கான்னு ஒரு ஆக்டிங்கை போடுதுங்க ராசாத்தி. என்ன இவன் வந்துட்டா, இவன் கண்டுபிடிச்சி கூட்டியாரன், துள்ளாமல் குதிக்காமல் வர்றாளே, என்னது? ஓடி போயிட்டு ராசாத்தி என்ன பண்ணுது, பூங்கொடி இவன் மறுபடியும் கடத்திட்டு போயிட்டானாடி, மறுபடியும் அசிங்கப்படுத்த தூக்கிட்டு போயிட்டானா? பூங்கொடி வாயை திறக்கலை. 3 முட்டை கலைக்கிங்க. இப்போ 4 எப்படின்னு பார்க்குறீங்களா? கண்ணு 2 முட்டை கலைக்கி, 2 கண்ணுமும் அதே மாதிரி தான் உப்பி போய் மூணு நிற்கிது. ஏற்கனவே அந்த பிள்ளை அப்படித்தான் இருக்கும். இப்போ பார்த்தா என்னடியாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அழகர் பார்க்குறாரு, அங்கேயே சொல்லித்தான் கூட்டியாந்துருக்காரு, காப்பாத்துறாருங்க. அந்த கருங்கல் பாண்டி தான் தூக்கிட்டு போயிடுறான். இங்கே பாரு, அது எதுன்னு சொல்லாத. வர்ற வழியில் என்னால் மயங்கி போட்டு விழுந்துட்டேன், கோயிலுக்கு போயிருந்தேன், தெரியலை, மாமா தான் வந்து தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கேன், ஓம்பாடு திண்டாட்டான், எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நாங்கள் கடத்திட்டு போகல அப்படிங்கல. என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு தான் வருது அந்த பிள்ளை. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னப்பாச்சு என்னாச்சு அப்படி பார்க்குறாங்க. என்னம்மா இவன் தான் தூக்கிட்டு போனானா? ராசாத்தியை பார்க்குது, கோவமாக வருது. அப்போ தான் மறுபடியும் மாமா அப்படின்னு அப்பாவை கூட விட்டுட்டு மாமாட்ட போகுது. என்ன தாயாச்சு? பாரியா, மாமான்னு எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வருது அப்படிங்கிறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து, என்ன தாயாச்சு? அப்பா அவருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. ஆனால் பார்க்குறாங்க, என்ன அவன் அப்படிங்கிற. பூங்கொடி அப்படிங்கிறார் அழகர்,
நீங்கள் சும்மா இருங்க, என்ன அந்த கருங்கல் பாண்டி கடத்திட்டான் மாமா. என்னம்மா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க அப்படியே ஆடி போய் நடுங்கி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த கருங்கல் பாண்டி தான் என்னை கடத்திட்டு போயிட்டான், நான் மயங்கி போய் கடந்தேன் ஒரு இடத்துல, அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். இவன் மட்டும் இல்லைனா அப்படிங்கல. ஏய் இன்னும் என்னடி அவன் வேங்குற, உன் தெய்வம் இல்லையா, உன்னை காப்பாற்றின வேண்டி அப்படின்னு பேச்சு வந்து சொல்ல, மன்னிச்சுக்கம்மா, அழகர் வந்து என்னை காப்பாற்றிட்டான், அழகர் மட்டும் இல்லைன்னா என்னை அசிங்கப்படுத்திருப்பான், என் யாரும் என்னை கெடுத்திருப்பான் அப்படின்னு அழுகுறாங்க பூங்கொடி. எல்லாரும் ஐயோ என்னத்தா அப்படிங்கிறாங்க. அழகரு ஐயா ஐயா எல்லாரும் பார்த்தா மாயாண்டி உன் புள்ள சூப்பரியா எல்லாம் பெருமையாக பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லாம் ரெடியாங்க அப்படிங்கிற மஞ்சமலை பார்க்குறாரு. என்ன பூங்கொடி என்னத்தா ஆச்சு? அப்பா நம்ம தப்பா நினச்சிட்டப்பா, அழகர் மட்டும் இல்லைன்னா உங்க பொண்ணோட மானமே போயிருக்கும்பா, ஏன் உயிரை கூட எடுத்திருப்பான்பா, அழகர் தப்பா என்னை காப்பாத்துனா அப்படின்னு அழுக. அப்போ உண்மையிலே சாமி சொன்ன மாதிரி நல்லவங்க தானே அந்த குடும்பம். ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டுப்பா, நடந்தாலும் நடக்காட்டி அவன் கட்டின தாலி என் கழுத்துல தான் இருக்கேப்பா அப்படின்னு அழுகுறாங்க. இது எல்லாம் கேட்குறாங்க. தனியாக கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு சத்தமாக பேசுதுங்க, பக்கத்துல இருந்து கேட்குதுங்க. எல்லாரும் கேட்டோன்னா ஆஹா எல்லாம் தெரிஞ்சிட்டாளேன்னு எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகைன்னு கட்டி பிடிச்சி குய்யோ முயன்னு சந்தோஷப்பட, ஒரே ஒரு ஆள் மட்டும் செம்ம காண்டில் ரெண்டு பேருங்க. அங்கிட்டு மஞ்சமலை தங்கச்சி, இங்கிட்டு இவங்க மீனாட்சியோட அண்ணன் மண்டாட்டி, அதாவது நந்தினி அம்மா. ரொம்ப செம்ம அதில் இருக்குது பொண்ணுக்காரி. அது கூட கொஞ்சம் ஏற்றுக்கிறதுங்க, பாவங்க பிராணி பிள்ளைங்க. நந்தினி ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குது. இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. நந்தினி மட்டும் சோகமாக இருக்க. பூங்கொடி பார்க்குது, ஏன் நீ ஒரு மாதிரியாக இருக்க? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மணமேடைக்கு வராங்க, ஆசீர்வாதம் கொடுத்து நல்லபடியாக கெட்டி மேலே மட்டும் தாலி கட்டிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சுட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிடையில ஊட்டி விட்டுக்குங்க அப்படிங்கிறாங்களா? இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடா ஊட்டணும், ரெண்டு முட்டை எல்லாத்துக்கும் வைக்க, மாப்பிள்ளைக்கு மட்டும் 4 3 வச்சுருக்காங்க. அவளுக்கு முட்டையெல்லாம் வேணாம் அப்படின்னு அழகர் சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்க, எனக்கு பிடிக்கும் அப்படிங்குது. அதான் ஏற்கனவே 2 கண்ணை வச்சிருக்கிய ஆல்ரெடி பர்மனெண்ட்டாக, அப்புறம் அதுக்கு உனக்கு முட்டை அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னை கிண்டல் பண்ணுறியா, போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு உங்க கூட சேர்ந்து இருக்கலாம்னு பார்த்தா போடா அப்படின்னு திரும்ப. ஐயோ நீங்கள் ஒன்று எங்களுக்கு வாழ்க்கை அது போட வேணாண்டி, நீ சாப்பிடு, இந்தா என் முட்டையை வேணாலும் வச்சுக்கோ அப்படின்னு 4 முட்டையை அள்ளி வைக்க, ஓ முட்டை ஒன்று எனக்கு தேவையில்லை, இந்தா ஓ முட்டையை நீயே வச்சுக்க, எனக்கு வேணாண்டி இந்தா அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்க. ஐயய்ய சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி அடிச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அடிச்சுக்கிறீங்களே, விடுங்கப்பா எந்திரிங்கப்பா, சாப்பிட்டு எந்திரிங்க அப்படிங்கிறாங்க. தம்பி அந்த பயம் அப்படின்னு சொல்ல, ஏய் எனக்கு நடி பயம், ஓ இலையில தாண்டி என் 4 முட்டை இருக்கு பாரு, டேய் உனக்கு ஓ முட்டை எனக்கு வேணான்டா அப்படின்னுக்கல. எப்படி இருந்தாலும் அவன் முட்டை தான் உனக்கு, நீ சாப்பிட போற அப்புறம் என்ன, ஏய் உன்ன அப்படின்னு சொல்லி அடிச்சுக்குதுங்க. அதுக்கப்புறம் முட்டையை சாப்பிட்றாங்க. ஆளுக்கு 2 எடுத்து வச்சு இப்போ சாப்பிடுங்க அப்படிங்கல. சாப்பிட்டு முடிக்கிறாங்களா? சி ஓ ஏச்சியெல்லாம் நான் திங்க வேண்டியது, தலையெழுத்து. அடி பாவி, ஒரு மணி நேரம் தானே அன்பா ராசியாக இருந்த, அதுக்குள்ளே மாறிட்டியா? உனக்கு ஒன்று பிறவி குணமா, என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுகணுண்டு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உன்னை பார்த்தாலே என்னமோ தெரிலடா, கோங்கமாக வருதுடா. ஏண்டி நான் அப்படி என்னடி பண்ணேன், அது என்னன்னு தெரில, உன் மூஞ்சி ராசி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மாஸ்க் போட்டுக்கிட்டு வா, உன்னை வேற ஆளாக நினச்சி உன் மேலே கோவிக்காமல் இருக்கேன் டீன் அப்படிங்கிற ஓடுதுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆரத்தி கடிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டி வராங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? வேணாம், எனக்கு பரீட்சையெல்லாம் இருக்குது, அது முடியணும் அப்படின்னு சொல்ல, ஆத்தா இது சம்பிரதாயத்தா, நீ பரீட்சை நீ பாட்டுக்கு எழுது, இது பாட்டுக்கு அது நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்க்குது. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கலாம், ஆனால் வீட்டு பெரியவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுல்ல. என்ன தம்பி, ஏன் தம்பி ங்கிற காலர்லாம் தூக்கி விட்ற, ரொம்ப ஆடாத, ஓவர உடம்புக்கு ஆகாத ஆட்டம். ஏன் என்னடி பயம் இல்லையா? நான் ஏன்டா பயப்படணும்? ஏய் ஃபர்ஸ்ட் நைட்டு வைக்கிறாங்கடி, வச்சுட்டு போட்டோம், அப்புறம் நடத்தணும்னு சொல்லுவாங்கடி, நடத்திட்டு போகிறது. என்னடி சொல்கிற? அதெல்லாம் முடியாது. சீச்சி, நான் சொன்னது நடத்திட்டு போடனா அவங்களுக்கு, உள்ளுக்குள்ள நடக்குது அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போகிறது நானும் அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் நடத்த போகிறேன். அந்த தைரியத்தில் கான்ஃபிடென்ட் மாமே, கான்ஃபிடென்ட், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன்னை அப்படியே வச்சு கடிக்க போறேன் உள்ளார வச்சு, நான் ஏன்டா பயப்படணும் அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்த. ஐயோ அண்ணி, என்ன நீ பால் சொம்பு கொண்டுட்டு போயிட்டு சந்தோஷமா இருக்க நேரத்துல இங்க பாரு வாயாடி, நீ போ. யாருக்கடி வாயாடி? என்ன வாயாடின்னு சொல்றா? அண்ணி என்ன வாயான்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் தான். ஏண்டி ரொம்ப தூக்கு, அதுக்காண்டி இப்படி வா. அதெல்லாம் இல்லை அண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அண்ணன் உன்னையும் தாண்டா பிடிச்சிருக்கு போடா அப்படின்ட்டு போக 2 பேரும் விளையாண்டுக்கிறத ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் உள்ளுக்குள்ள போ அப்படிங்கிறாங்க. போயிட்டு உட்காருது. இது கடைசியிலாமே நான் பால் கொண்டு போகணும், உள்ளுக்கு தானே அழகர் இருக்குன்னு. ஏத்தா அது என்ன படத்துல, இதுல என்ன இருக்கு, அவன் கொஞ்சம் வெளில போயிருக்கான் வந்துருவான் அப்படிங்கிறாங்க. அடுத்து அழகரையை உள்ளுக்கு அனுப்புறாங்க. இவர் பார்த்தா டக்குன்னு கதவை சாத்திட்டு இப்படி திரும்புறாரு. இவ அப்படியே இங்கிட்டு திரும்பிட்டு இருக்க. ஓய்
யார் பிள்ளை என் ரூமுக்கு இருக்குது யாரு அப்படிங்கிற யாரா அப்படின்னு வந்து பார்த்தா ஐயோ அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாங்க. பார்த்தா யாரு நிற்கிறது தெரியுமா? யாரு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இனிமே தான் பூங்கொடி அழகிறோட ஆட்டம் ஆரம்பம், காதல் ரொமான்ஸ் மலையா இல்லை ஊடல் குடல் அப்படிங்கிறத வெயிட்டிங் பொறுத்திருந்து பாருங்க. அடுத்த கதை களத்தோட வருகிறோம். இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மெஹர். தேங்க்யூ.